வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல போன வருஷம் வெளியான ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். மர்மமான முறையில நிறைய கொலைகள்லாம் நடக்குது. அந்த கொலை கேஸ்ல ஹீரோ யாரகடமா மாட்டிக்கிறாரு. ஹீரோ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேடி அலையிறாரு. கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 வயசு பசங்க இருக்காங்க. போன்ல மும்மரமா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதை இந்த பசங்களோட அப்பாவும் கவனிக்கிறது. என்ன எப்ப பாரு போனையே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. இந்த அப்பா ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாரு. இப்ப டெலிவரி பாயும் வந்துடுறாரு. போய் வாங்கிட்டு வாங்கன்னு பசங்க கிட்ட சொல்லிட்டாரு. பசங்க காதிலேயே வாங்க மாட்டாங்க. சரி நம்மளே போலான்னு அப்பா யோசிக்கிறாரு. பசங்களை முறைச்சு பார்த்துக்கிட்டே தான் வெளியே வந்து இவர் ஃபுட்டை வாங்குறாரு. ஃபுட்டை தந்த நபரை நமக்கு காட்டுறாங்க. தந்துட்டார்ல, அடுத்த இடம் கிளம்புவோன்ற மாதிரி பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்க நபரை வேற ஒருத்தர் ராடை வச்சு அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அட்டாக் பண்ணவர் ஒரு ஸ்டேஜ்ல அவரோட கதையை முடிச்சிடுறாரு. கதையை முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. எதுக்காக இந்த கொலையை பண்ணாரு அப்படின்றது நமக்கு தெரியல. இங்க ஒரு நபர் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருது. இப்ப போலீஸும் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு எஸ்ஐ தான் வந்திருக்காங்க. ஆனா வந்தவங்க இது ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. சரி போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி அனுப்புங்கன்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாங்க. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இங்கதான் ஹைட் அண்ட் சீக்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சிவான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் மெடிக்கல் படிப்பு தான் படிச்சிட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா ஃப்ரெண்டோட அக்காக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்களோட ஹெல்த் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருக்கு. அதனால தான் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு காட்டலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ பாரு மச்சான், ஏதாவது வித்தியாசமா இருந்தா சொல்லுன்னு சொல்றாரு. இப்ப சிவாவும் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தவரும் உன்னோட மாமா என்ன வேலை பாக்குறாருன்னு கேக்குறாரு. எதுக்காகடா மாமாவை பத்தி கேட்கிற அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டும் கேட்கிறாரு. காரணம் இருக்குன்ற மாதிரி சிவாவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அக்காவோட கிட்னி இருக்கு பாத்தீங்களா, கடைசி 2-3 மாசத்துல ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. இது சாதாரணமா நடந்த மாதிரி தெரியல. ஸ்லோ பாய்சன் தந்தாதான் இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு விதமான ஆசிட கலந்தா இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த டைம் கூட இந்த ஆசிட கொஞ்சம் கொஞ்சமா உடம்புக்குள்ள திணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி சாப்பாடுல கூட கலந்து தர வாய்ப்பு இருக்கு. உன் மாமா தானே பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம், அதனால தான் அவரை சந்தேகப்படுறேன். உன் மாமாவோட வேலையை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப இந்த ஃப்ரெண்டோட முகமே மாறிடுது. காரணம் மாமாவை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் ஈஸியா கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை தான் பார்ப்பாரு. இதனால ஃப்ரெண்டுக்குமே மாமா மேலதான் டவுட் வருது. நீ டாக்டரை இதுக்கப்புறம் பார்க்க தேவையில்லை, இதுக்கப்புறம் போலீஸை தான் பார்க்கணும், போய் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அவருமே சரின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டோட பேரு பாபி அப்படின்றது. அந்த பாபி எப்ப பாரு போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப பாரு போன் தான் யூஸ் பண்ணுவியான்ற மாதிரி ஹீரோவும் திட்டுறாரு. நைட்டு நேரம் 2 பசங்க கேம் விளையாண்ட மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பசங்களோட வீடு ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு போல. இவர் ஜிம்ல இருந்து வரும்போது அந்த பசங்களை பாக்குறாரு. சாதாரணமா அந்த பசங்க கிட்ட பேசிட்டு இவரோட வீட்டுக்குள்ள வராரு. இவர் வீட்டை பொறுத்த வரைக்கும் இவரும் அக்காவும் மட்டும் தான் இருக்காங்க. ஆக்சுவலா அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காருல, ஆர்மியில போய் இறந்து போயிருப்பாரு. அதே மாதிரி இவங்களோட அப்பாவும் ஆர்மியில போய் இறந்து போயிருப்பாரு. தம்பி ஆர்மியில சேரணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டிருப்பாரு. ஆர்மியில டாக்டரா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சேரணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா அக்கா இருக்காங்கல்ல, அதெல்லாம் வேணவே வேணான்னு சொல்லியிருப்பாங்க. சரிக்கான்ற மாதிரி இவருமே ஏத்திருப்பாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஆர்மியில சேரணும்ன்ற ஆசை இருக்கும். அதனால அக்காக்கு தெரியாம இவர் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிருப்பாரு. இவர் கூடிய சீக்கிரத்துல ஆர்மியில சேர போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப வர்ஷான்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ கூட படிக்கிறவங்களா தான் இந்த வர்ஷா இருப்பாங்க. ஹீரோவும் வர்ஷாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வர்ஷா இருக்காங்கல்ல, என்னோட அப்பா நம்ம லவ்வுக்கு ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி அக்காவும் எப்படி ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வர்ஷா சின்ன பொண்ணா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிருப்பாங்க. அப்பவும் வேற ஸ்டேட்ல தான் வேலை பார்த்திருப்பாரு. இவங்க பாட்டி வீட்டுல தான் வளர்ந்திருப்பாங்க. சின்ன வயசுல தான் பொண்ணை கஷ்டப்பட்டுட்டோம், இந்த வயசுல கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா, சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அக்காவும் சொல்றாங்க. ரோட்ல உட்காந்து ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, கட்டியை வச்சு அந்த நபரை போட்டு அடிச்சிருப்பான். அதனால அவனை போலீஸுங்களா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவனை டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக தான் கூட்டு போறேன்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இன்னொன்னு கான்ஸ்டபிள் இருக்காருல, ஸ்டேஷனுக்குள்ள போலான்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வர வழியில ஒரு பேப்பர் இருக்கு. அதாவது ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. இது என்ன லெட்டர் அப்படின்ற மாதிரி இவருமே பிரிச்சு பாக்குறாரு. அந்த லெட்டர்ல எதையோ பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வேகமா எஸ்ஐ கிட்ட சொல்றதுக்காக வராரு. எஸ்ஐன்னு ஸ்டார்டிங் ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்றதுக்காக தான் வராரு. ஆக்சுவலா ஸ்டார்டிங் நடந்தது ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி இவங்க கேஸை முடிச்சிருப்பாங்க. ஆனா அது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை.
தலையில யாரோ பலமா தாக்கி தான் சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் வந்திருக்கு. அது ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி ஒரு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த டாக்டருக்கு எஸ்ஐ கால் பண்றாங்க. கண்டிப்பா இது ஆக்சிடென்ட் தானா, கொலையா இருக்க வாய்ப்பு இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. கொலைலாம் இல்ல மேடம், கண்டிப்பா ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ரோட்ல உட்கார்ந்து இருந்த ஒரு நபரை சின்ன பையன் போட்டு அடிச்சதா சொன்ன பாத்தீங்களா, அந்த சின்ன பையனுக்கு கேக்கேன்றவர் தான் ட்ரீட்மெண்ட்லாம் தராரு. ட்ரீட்மெண்ட்லாம் தந்து முடிச்சவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பையன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான், அதனால தான் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப எஸ்ஐயும் சாதாரணமா கேகே கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப கேகேவை பாக்குறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. இந்த கேகே யாருன்னு பாத்தீங்கன்னா வர்ஷாவோட அப்பாவா இருப்பாரு. சம்மதம் சொல்லிட்டார்ல, அதனால தான் ஹீரோ நன்றிலாம் சொல்றாரு. ஹீரோவோட அக்காக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க, நீங்க கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரிலாம் இன்வைட் பண்ணிட்டாரு. கண்டிப்பா வரன்ற மாதிரி கேட்கவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப அக்காவோட ஃபங்க்ஷன் நடக்கிறது நமக்கு காட்டுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க, கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் வருஷமும் க்ளோஸா பழகிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க காலேஜ்ல எல்லாம் ரொமான்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணு பேரு ஸ்வப்னா அப்படின்றது. ஸ்வப்னாவை பொறுத்த வரைக்கும் சிவாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சிவாவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட காலையில காலேஜுக்கு வந்துட்டு இருக்காரு. இவரோட கேங்ல பாபின்னு ஒருத்தர் கேம் விளையாடிக்கிட்டே இருப்பார்ல, அவர் இப்ப கூட கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஏண்டா இப்ப கூட கேம் விளையாடுவியா, நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. இல்ல மச்சான், இன்னைக்கு காம்படிஷன் இருக்குன்ற மாதிரிலாம் அவர் கேம் விளையாடுறாரு. இப்ப ஸ்வப்னா இவருக்கு எதிர வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஸ்வப்னா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, நான் வர்ஷாவை தான் லவ் பண்றேன், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதை நினைச்சு ஸ்வப்னா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் உட்காந்து கிளாஸை கவனிச்சிட்டு இருக்காரு. இவர் கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கும் போது ஸ்வப்னா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்க போறேன்ற மாதிரி தான் மெசேஜ் வருது. இதை பார்த்து இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. முட்டாள்தனமா ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி தடுக்கணும்ன்ற மாதிரி இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் மாடிய பார்க்கலான்னு வந்துட்டு இருக்காரு. அப்ப பசங்க எல்லாம் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. யாரோ மாடியில இருந்து குதிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் இறங்கிட்டு இருக்காங்க. அவதான் குதிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி இவருமே பயப்படுறாரு. இப்ப பாக்கணும்ன்ற மாதிரி வேகமா கீழே ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே அந்த பாடியை சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. ஸ்வப்னா தான் குதிஸ்டா போலன்ற மாதிரி இவருமே எட்டி பாக்குறதுக்காக வருது. பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, அதுல ஒரு ஃப்ரெண்டு தான் மேல இருந்து குதிச்சு இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. இவன் இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இறந்து போன ஃப்ரெண்டோட பேரு சந்து அப்படின்றது. சந்துவை பொறுத்த வரைக்கும் ஈரனுக்கும் ஃப்ரெண்டு தான், அதனால ஈரனும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் தகவல் தெரிஞ்சு எஸ்ஐ இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொலையா தற்கொலையான தெரிஞ்சுக்கணும், அதனால டாக்டர் கிட்ட அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நைட் நேரம் சிவாவை காட்டுறாங்க. இவருமே அந்த பாடியை நம்ம போய் செக் பண்ணோம்னு நினைக்கிறாரு. டாக்டர் இல்லாத சமயம் இவரும் உள்ள வந்து அந்த பாடியை செக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. முதல்ல டாக்டர் என்ன ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாப்போன்ற மாதிரி பாக்குறாரு. அவர் சூசைடுன்ற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சரி நம்ம செக் பண்ணுவோன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது இது கொலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு இவருக்கு தோணுது. இவர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டாக்டர் வந்துடுறாரு. அதனால ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த டாக்டரும் கொஞ்ச நேரத்துல குடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப கிளம்பிடலான்ற மாதிரி ஹீரோ வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, கொலைன்ற மாதிரி யாரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்புனாங்க பாத்தீங்களா, அது ஹீரோவோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா அது கொலைன்றது ஹீரோக்கு நல்லா தெரியும். ஒருத்தன் ராடை வச்சு மண்டிலேயே அடிச்சான் பாத்தீங்களா, அதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோ கவனிச்சிருப்பாரு. அவனை பிடிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் கிளம்பி போயிருப்பான். இறந்து போனவரை இவர் சோகமா பார்த்திருப்பாரு. ஆனா டாக்டர் இது ஆக்சிடென்ட்னு கேஸ முடிக்க பார்த்திருப்பாரு. இல்ல இது கொலைன்ற மாதிரி இவர் வேணும்ட்டே லெட்டரை போட்டு விட்டுருப்பாரு. அதே மாதிரி இறந்து போனவரோட வைஃப் கிட்ட எதிரிங்களை பத்தி எல்லாம் இவர் விசாரிச்சிருப்பாரு. யாரோ திட்டமிட்டு கொலை பண்ணிருக்காங்கல்ல, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு சந்து இறந்து போயிருக்காரு. அவர் மாடியில இருந்து குதிச்சதுனால தான் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி தான் அந்த டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. ஆனா இல்ல, யாரோ மண்டையில அடிச்சுதான் சாவடிச்சிருக்காங்கன்றது ஹீரோக்கு புரியுது. ஹீரோ அதுக்கேத்த மாதிரி ரிப்போர்ட்டை ரெடி பண்றாரு. இதையும் போலீஸ்க்கு அனுப்பி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சந்து தற்கொலை தான் பண்ணிருக்காருன்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாங்க. என் பையன்லாம் தற்கொலை பண்ணிக்க மாட்டாமா, ரொம்ப தைரியமான பையன்ற மாதிரி சந்துவோட அம்மா சொல்லிட்டாங்க. இல்ல மேடம், தற்கொலை தான் பண்ணிருக்காரு, கேஸ க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ அங்க இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயை கூப்பிட்டு பயங்கரமா டோஸ் விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா மீடியா ஆட்களுக்கு ஃபைல் 2ன்ற மாதிரி ஒரு லெட்டர் போயிருக்கு. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, இது தற்கொலை கிடையாது, திட்டமிட்ட கொலை, போலீஸ் சரியா விசாரிக்கலன்ற மாதிரி தான் போயிருக்கு. ஃபைல் 2ன்னு போயிருக்கு. அப்ப ஃபைல் 1 ஏற்கனவே வந்திருக்கான்னு கேக்குறாரு. ஆமா சார் வந்தது, அதை நாங்க பெருசு படுத்தல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா இதையும் பெருசு படுத்தாம இருக்க முடியாது, இது கொலையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, திரும்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. எஸ்ஐயும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மீடியா காதுக்கு இந்த தகவல் போக கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா மீடியாக்கு இந்த தகவல்லாம் தெரிய வந்துருது போல. திரும்பி போஸ்ட்மார்ட்டம் நடக்க போதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அதெல்லாம் இல்லன்ற மாதிரி இவங்க சமாளிச்சுட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறாங்க. நான் தான் தற்கொலைன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு திரும்பி போஸ்ட்மார்ட்டம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த டாக்டர் கேட்கிறாரு. ஏன் திரும்பி பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, திரும்பி வேற ஒரு டாக்டர் வச்சு பண்ணி பார்க்க போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
வேற ஒரு டாக்டரும் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அவருமே ரூம்குள்ள ஆளுங்களோட கிளம்பிடுறாரு. அவர் இப்ப செக் பண்ணி பாக்குறாரு. கொஞ்ச நேரம் நல்லா அனலைஸ்லாம் பண்றாரு. ஒருவேளை இப்ப மட்டும் கொலைன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்ததுன்னா நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் எஸ்ஐயோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவருமே செக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. மீடியாட்கள் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. இவர் இருக்கார்ல, இது சூசைட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கொலைன்ற மாதிரி லெட்டர் வந்திருக்கே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க. அது பொய்ன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்றாரு. ஹீரோக்கு இது கண்டிப்பா கொலைன்னு தெரியும். இவர் எதுக்காக தற்கொலைன்னு போய் சொல்றாரு, இவருமே ஏமாத்துறாரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப எஸ்ஐ கொஞ்சம் ரிலாக்ஸா ஸ்டேஷனுக்குள்ள நுழையலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டாக்டர் உண்மையான விஷயத்த மீடியா முன்னாடி சொல்ல வேணாம்னு நினைச்சிருப்பாரு. உண்மையில அது கொலை தான். இவர் தற்கொலைன்ற மாதிரி மீடியாட்கள் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா மீடியா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா தேவையில்லாம போலீஸ்க்கு கெட்ட பேர்ல, அதனால தான் மறைச்சிருப்பாரு. ஆனா இது கொலை தான், நீங்க விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த டாக்டர் தற்கொலைன்னு ரிப்போர்ட் தந்திருக்காரு. அப்ப அவர் பொய் சொல்றாரா அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கேக்குறாங்க. அதுக்கு இந்த டாக்டர் இருக்காருல்ல, அவர் பொய் சொல்ல, அவர் சரியாவே செக் பண்ணல, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா ரெண்டாவதா உங்களுக்கு ஒருத்தன் தகவலை கொடுத்திருக்கான்ல, அவன் டீட்டெயிலா செக் பண்ணிருக்கான். அதை வச்சுதான் இது கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்றாரு. ஹீரோவை பத்தி தான் இந்த இடத்துல சொல்றாரு. எவனோ ஒருத்தன் கொலைய தற்கொலை மாதிரியோ இல்ல ஆக்சிடென்ட் மாதிரியோ செட் பண்றான்றது இவங்களுக்கு புரியுது. இவங்க டீமா செயல்பட்டு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. கேன்னு ஒரு டாக்டரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவருமே இந்த டீம்ல இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டாரு. எஸ்ஐயும் சரின்ற மாதிரிலாம் கேக்க கூட சேர்ந்து செயல்படுறாங்க. இது கொலையா இருக்க பட்சத்துல காலேஜ்ல ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காலேஜ் முழுக்க தேடி பார்க்கணும்ன்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாங்க. எந்த ஒரு இடத்தையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, கிரிட் மெத்தட்ல தேடலாம்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது என்ன மெத்தட்னா, எல்லா இடத்துலயும் கயர் மாதிரி கட்டிடுவாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட போர்ஷனை செக் பண்ணாலே போதும். அந்த மாதிரி பிரிஞ்சுதான் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சூசைடுன்னு கேஸ முடிச்சாச்சுல, இன்னும் என்ன செக் பண்றீங்கன்ற மாதிரி கேம்பஸ்ல இருக்க பசங்க எல்லாம் கேக்குறாங்க. இல்ல எம்எல்ஏ வரப்போறாரு, அதுக்காக தான் நாங்க சேஃப்டி பர்பஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி இவங்களும் போய் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, ஒரு கட்டை இவங்களுக்கு கிடைக்குது. மேடம் கட்டை கிடைச்சிருக்குன்ற மாதிரிலாம் ஒருத்தர் கூப்பிடுறாரு. இவங்களுமே வந்து அந்த கட்டையை பாக்குறாங்க. இது மர்டர் வெப்பனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. அதுல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்குது. யாரோடதுன்னு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. சந்துன்னு ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரு ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்கும். சேன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல கடுப்பாயிட்டு இருக்காங்க. அந்த கட்டையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, அந்த கட்டையை பத்தி எல்லா இடத்துலயும் விசாரிங்கன்னு சொல்றாங்க. ஆளுங்களும் பிரிஞ்சு ஒவ்வொரு இடமா விசாரிக்கிறாங்க. எந்த இடத்துலயும் அது சேல் பண்ற மாதிரியே தெரியல. சரி, இத பத்திலாம் தெரிஞ்ச ஒரு பெரியவர் இருக்காரு, அவரை போய் பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பெரியவரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த பெரியவர்கிட்ட இந்த கட்டையை காமிக்கிறாங்க. இத பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இது பெரிய கட்டை, கட்டையில ஒரு போர்ஷனை மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இன்னும் 2 பாகம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி அதை முழுசா காட்டுறாரு. அந்த கட்டையோட 3ல 1 பாகம் மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப மீதி 2 பாகம் இதுக்கப்புறம் கிடைக்குமான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சரி, இந்த கட்டையை யார் பயன்படுத்தினா, இத பத்தி ஏதாவது சொல்லுங்கன்ற மாதிரி எஸ்ஐ கேக்குறாங்க. ஒரு பெரிய வரலாறே இதுக்கு பின்னாடி இருக்குன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு கிங்டம்ல இருக்க மக்கள் ஏதாவது பிரச்சனைனா அரசர்கிட்ட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மர்மமான முறையில இவங்கள சிலர் கொல்லப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இத பத்தி அரசர்கிட்டயும் மந்திரிங்க கிட்டயும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியே நாட்கள் போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல மக்கள் எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவாங்க. இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அரசருக்கு எதிராகவும் மந்திரிக்கு எதிராகவும் இவங்க சண்டை போட்டிருப்பாங்க. அந்த ராஜ்யத்தையே காலி பண்ணிருப்பாங்க. அதுல குறிப்பா ஒருத்தன் இருப்பான், அவன் யூஸ் பண்ண ஆயுதம் தான் இதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்கன்னு இந்த பெரியவர் கேட்கறாரு. ஆனா இவங்க காரணத்தை சொல்ல மாட்டாங்க. நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஆயுதம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் இருக்கணும். அந்த மியூசியத்துல மிஸ் ஆகுறது உங்களுக்கு தெரிய வருது. அது எப்படி மிஸ் ஆச்சு? மிஸ் ஆகல, நீங்க தான் யார்கிட்டயோ தந்திருக்கீங்க, ஒழுங்கா ஒத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் அங்க இருக்கவர்கிட்ட கேக்குறாங்க. அவருமே ஆமா நான் தான் வித்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார்கிட்ட வித்தீங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இருட்டுல தான் அந்த டீலிங் நடந்தது, அவன் முகத்தெல்லாம் நான் பார்க்கலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோக்கும் அந்த குச்சை பத்தி தெரிய வந்திருக்கு போல, அதனால தான் இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவர் போலீஸ் கிட்ட சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, அவன் ஐடி எவ்வளவு இருக்கும், ஏதாவது வண்டியில வந்தானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவருமே யோசிச்சு பார்த்து சில விஷயங்களை சொல்றாரு. அவன் 5 அடி தான் இருந்தான், காதுல ஸ்டட் போட்டிருந்தான், அதே மாதிரி ஆம்னி வேன்ல தான் வந்தான், அது ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை வச்சு விசாரிக்கலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஆம்னி ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. இந்த ஹைட்ல யாரையாவது தெரியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீங்க சொல்ற அடையாளத்துல யாரையும் தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோ சோகமா உட்காந்து இருக்கிறத ஸ்வப்னா கவனிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, போலான்ற மாதிரி சொல்றாங்க. நாலாம் வரலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சந்து இறந்து போனதுல இருந்து நீ ரொம்ப சோகமாவே இருக்க, அதுக்காக தான் கூப்பிடுறேன், ப்ளீஸ் வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
இவருமே யோசிக்கிறாரு, சரி வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்ப என்ன இந்த டைம் வந்து பிக்கப் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸ்வப்னாக்கு சத்யான ஒரு அண்ணன் இருப்பாரு, அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. தங்கச்சி லவ்வை ஏத்துக்கல, அதுக்காக சாரி சொல்லிட்டாரு. இதுல என்ன இருக்கு, ரெண்டு பேருமே புடிச்சு லவ் பண்ணாதான் அதுக்கு பேரு லவ், ஒருத்தர் லவ் பண்றது லவ் இல்லன்னு சொல்றாரு. எஸ்ஐயும் டீமும் இன்னும் காலேஜ் கிட்ட தான் இருக்காங்க, வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எஸ்ஐயும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2006க்கு முன்னாடிலாம் கிரைம் கம்மியா தான் நடந்துட்டு இருந்தது. 2006க்கு அப்புறம் தான் போனை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் கிரைம்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. போனை பார்த்து தான் நிறைய கிரைம்லாம் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதே கேம்பஸ்ல தான் ஸ்வப்னாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, ஸ்வப்னாவோட கதையை முடிச்சிடுறான். அந்த சமயம் தான் ஸ்வப்னாவை கூட்டு போறதுக்காக ஹீரோ வந்திருப்பாரு. இத பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஸ்வப்னா ஸ்வப்னான்னு எழுப்ப பாக்குறாரு. அவங்க இறந்து போயிடுறாங்க. கில்லரை பிடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஓடுறாரு. இந்த சவுண்ட் கேட்டு எஸ்ஐயும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது ஹீரோவோட பைக் தான் விழுந்து கிடக்குது. இவங்களுமே ஸ்வப்னாக்கு என்னாச்சுன்ற மாதிரி பாக்குறாங்க. யாரோ கொன்னுட்டு போயிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அந்த கட்டியோட இன்னொன் பீஸ் இங்க இருக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. ஹீரோ கில்லரை துரத்திட்டு போனார்ல, மிஸ் பண்ணிடுவாரு. திரும்பி இந்த இடத்துக்கு வரலான்னு பார்த்தா நம்ம மேல சந்தேகம் வந்துரும்ன்ற மாதிரி பயந்து ஓடி இருப்பாரு. ஹீரோவோட பைக் இங்க கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சு ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோ ஒளிஞ்சுக்கிறது தான் நல்லதுன்றதுக்காக வேற ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த கட்டியோட ரெண்டாவது பீஸ் இருந்ததை ஹீரோவும் பார்த்திருப்பாரு. ரெண்டாவது பீஸா அந்த இடத்துல அவன் போட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப எஸ்ஐ இருக்காங்கல்ல, ஹீரோவோட வீட்டுக்கு வந்து ஹீரோவை தேடலாம்னு நினைக்கிறாங்க. அக்கா அவன் வீட்டுக்கு வரலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை மீறி ஹீரோவோட ரூமை செக் பண்ணும் போது தான் ஹீரோ ஆர்மியில ஜாயின் பண்ணி இருக்கிறதுலாம் தெரிய வருது. அக்காக்கும் இப்பதான் தெரிய வருது. தம்பி நம்ம கிட்ட சொல்லாமே இப்படி பண்ணிருக்கானேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ எங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு பாக்குறாங்க. அதே சமயம் கே வருங்கால மாமனார்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஒருத்தனுக்கு தான் பொண்ணை தரலாம் நினைச்சீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கே கிட்ட இவங்க கோவப்படுறாங்க. சீக்கிரமே அந்த சிவாவை புடி பண்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 லெட்டர் வந்தது இல்ல, அதை சிவா தான் அனுப்புனான்றதை வீட்டை செக் பண்ணும் போது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப 3ஆவதா ஒரு லெட்டர் வந்திருக்கு. இதுவும் சிவாவோட வேலைன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலா அதோட 3வது பீஸோட போட்டோ தான் வந்திருக்கு. 3வது கொலை இந்த டைம் தான் நடக்கும்ன்ற மாதிரி அவன் மென்ஷன் பண்ணிருக்கான். அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மொதல் கொலைக்கும் 2வது கொலைக்கும் எவ்வளவு டைம் கேப் இருந்தது, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த கொலை நடந்தது அப்படின்றதெல்லாம் கணக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மூலியமா 3வது கொலை எங்க நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவங்க கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் கொலை பண்ணது யாரு, அவன் எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாரு. இதை தாண்டி ரீசன்ட் டைம்ல நிறைய தற்கொலை, நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இவருக்கு மாலை போட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரை நான் சாமினே சொல்றேன். இப்ப சாமிக்கு கால் பண்ணி பேசுறாரு. மச்சான் என் மேல தப்பே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தப்பு இல்லைன்னா நீ எதுக்காகடா ஓடுன, நீ போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆகு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சரண்டர் ஆனா என்ன லாக் பண்ணிடுவாங்க, நான் லாக் ஆக மாட்டேன், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல கணக்கெல்லாம் போட்டாங்கல்ல, எந்த இடத்துல அந்த கொலை நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்றாங்க. டைம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போது, அங்க கொலை நடக்க வாய்ப்பு இருக்கு, போலான்ற மாதிரி எஸ்ஐயும் ஆளுங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இன்னொன்னு ஃப்ரெண்டான பாபிக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த பாபி காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவர் திரும்ப திரும்ப கால் அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பாபியும் காலை எடுத்துடுறாரு. வீடியோ கால் தான் ஹீரோ பண்ணிருப்பார் போல. பாபி அப்புறமா பேசுறேன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறான். ஆனா பாபி எங்க இருந்தான்றதை இவர் கவனிச்சிருப்பாரு. அங்கேயே போய் பாபியை பார்க்கலான்னு கிளம்புறாரு. எஸ்ஐயும் டீமும் எங்கேயோ கிளம்புன மாதிரி காமிச்சாங்கல்ல, பாபி ஒரு இடத்துல இருக்கான்ல, அந்த இடத்துக்கு தான் இவங்க கிளம்பிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஒரு பக்கம் பாபி இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஹீரோ தான் முதல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாபி பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்து போறான்ற மாதிரி இவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இப்ப பாபி திடீர்னு ஒரு கட்டி எடுக்கிறாரு. அந்த கட்டியை வச்சு வந்துட்டு இருக்க ஒரு பையனோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. அந்த பையன் இறந்தே போயிடுறான். என்ன பாபி கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அவன் 5 அடி இருப்பான், காதுல ஸ்டட் போட்டிருந்தான் அப்படின்ற மாதிரி அடையாளம் சொன்னாரு பாத்தீங்களா. ஏறவரையும் அது பாபியோட அடையாளம்ன்றது ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது. ஹீரோ ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வேற ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். அவன் என்ன பண்றானா, பாபியோட கதையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறான். இவன் யாருன்ற மாதிரிலாம் ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏறி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறான். அதே சமயம் அந்த 3வது பாகத்தை இங்க போட்டு தான் போயிருப்பான். ஹீரோவா அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அவன் கிளம்பிடுறான். அதனால திரும்பி பாபியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த இடத்துல 2 பாடி இருக்குல்ல, ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்கும் போது போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ தான் 2 கொலை பண்ணிருக்காரு போலன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவை இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வியூலையும் போடுறாங்க.
இப்ப ஹீரோ கிட்ட கேக்கே பேசுறதுக்காக வராரு. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணன்னு கேக்குறாரு. அங்கிள் சத்தியமா நான் இப்படிலாம் பண்ணல, வேற ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனா இவர் சொல்றது யாருமே நம்ப மாட்டாங்க. எஸ்ஐ இருக்காங்கல்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கேக்கே என்ன சொல்றாருன்னா, அவன் கொஞ்சம் மென்டலா வீக்கா இருக்கான், அவனுக்கு ரெஸ்ட் தேவைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன சார் உங்க மருமகனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றீங்களான்ற மாதிரி எஸ்ஐ கேக்குறாங்க. ஆனா சீனியர் இருக்கார்ல, கேகே சார் சொல்ற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டாரு. இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோவை கூட்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் அவரோட மைண்ட் ஃப்ரீ ஆகட்டும்ன்ற மாதிரி லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு இறந்து போனதுதான் இவருக்கு கனவா வருது. சட்டுன்னு இவர் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. கொன்னவன் யாரு, எதுக்காக இப்படி பண்ணான்னு யோசிக்கிறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காம்பவுண்ட் சவரை எகிரி குதிச்சு இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்து எஸ்ஐ பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்காக தான் ஸ்டேஷன்லயே வச்சுக்கிறேன்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கலன்ற மாதிரிலாம் கேக்க மேல கோவப்பட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மாமாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. மாமாக்கு வேற ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அந்த இடத்துக்கு இந்த சாமி ஃப்ரெண்டையும் வர வச்சிடுறாரு. அந்த நாள் நைட்டு எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றத இந்த சாமி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. இப்படி நடந்ததுன்னா போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு ஃப்ரெண்டு கேக்குறாரு. சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்கணும், அவர் சொல்றது மூலியமா போலீஸ் நம்ப வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அதாவது அடையாளம் சொன்னாரு பாத்தீங்களா, அவரை பார்க்கறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. ஆனா அவரை யாரோ கொளுத்தி விட்டு போயிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. என்ன இவரும் இறந்து போயிட்டாருன்னு ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்க இந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ பயந்து இங்க இருந்து ஓடுறாரு. ஹீரோ இங்க வந்துட்டு போயிருக்காருன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிருது. இவர் ஹீரோவை தான் பார்த்திருக்காரு போல, அடையாளம் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் கதையை முடிச்சிருக்கான். கண்டிப்பா ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் எஸ்ஐ இருக்காங்கல்ல, ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காவை தூக்கிட்டு வாங்க விசாரிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேடம் அவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. பரவாயில்ல தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. விசாரணை பண்ணோம், ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு ஹீரோவோட அக்காவை கூப்பிடுறாங்க. அவங்களுமே இவங்க கூட கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த காரை ஒரு ஆம்புலன்ஸ் இடிக்குது. வேணும்ட்டே இடிக்குதா தெரியல. அந்த ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு பயங்கரமா காயம் பட்டுது. இந்த தகவல் தெரிஞ்சோன்னு எஸ்ஐயும் ஃபீல் பண்றாங்க. அக்காக்கு பிரெயின் டெட் ஏற்பட்டிருக்கும், அக்கா இறந்து போயிட்டாங்க. ஆனா வயிற்றுல இருக்க குழந்தைய டாக்டர் காப்பாத்திடுவாரு. அந்த சாமி ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அக்காக்கு ஆக்சிடென்ட் உடனே வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அக்கா இறந்து போனதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டாரு. நம்மளால தான் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி எஸ்ஐ சோகமா உட்காந்து இருக்காங்க. இதுக்கு நீங்க தான் மேடம் காரணம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் வேற சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆமா இதுக்கு நான் தான் காரணம், என்னோட வேலையை நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கேப் எல்லாம் கழட்டி தந்துட்டு இருக்காங்க. எதுக்காக மேடம் இதுக்கு போய் ரிசைன் பண்ண போறீங்க? வேணாம் மேடம், நீங்க தான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும், நீங்க வேலையிலேயே இருங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஹீரோவை சாமர்த்தியமா அந்த ரூம்குள்ள கூட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அக்கா இறந்து போன விஷயத்த பத்தி சொல்லிட்டாரு. எது இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த சாமி ஃப்ரெண்டு பார்த்த விஷயத்த பத்தி சொல்லிட்டாரு. அக்காவை கூட்டிட்டு வர தகவல் தெரிஞ்சு இவருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் ஆம்புலன்ஸ் வேணும்ட்டே இடிச்சதை இவர் கவனிச்சிருப்பாரு. வேணும்ட்டே ஒருத்தன் தான் மச்சான் இடிச்சு இப்படி பண்ணிருக்கான், உன்னை கஷ்டப்பத்தணும் உன்னை மாட்டி விடணுன்றதுக்காக தான் யாரோ இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப அக்காவோட குழந்தை வேற இருக்குல்ல, மச்சான் குழந்தைய கொஞ்ச நாள் பாத்துக்கோன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவோட வீட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ரெண்டு பசங்க வீட்டுல இருந்து பயங்கரமா கத்துற சவுண்டு கேக்குது. இவருமே கதவை திறக்கிறாரு. அந்த சுகேஷ்ன்ற பையன் பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்கான். இவன் ஏன் இப்படி இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப உள்ள ரெண்டு பேர் இருக்கிறது தெரியுது. கதவை திறந்தா அம்மாவும் சின்ன பையனும் தான் இந்த இடத்துல இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, பெரிய பையன் சின்ன பையனை கொல்றதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது கொல்றதுக்கு ட்ரை பண்றானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பார்த்தா இவர் கண் முன்னாடியே கொல்றதுக்குலாம் அவன் ட்ரை பண்றான். ஹீரோவும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரிதான் இவரோட ஃப்ரெண்டான பாபியும் பிஹேவ் பண்ணிருப்பாரு. அவன மாதிரியே இவனும் பண்றானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவன் விளையாடுற கேம்ல ஒரு காம்படிஷனு, அதனால தான் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி தம்பி சொல்றான். இப்பதான் ஹீரோவும் பாபி சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு. அவரும் காம்படிஷன்ற மாதிரி மும்மரமா கேம்லாம் விளையாடி இருப்பாரு. அந்த கேமை தான் இந்த பையனும் விளையாடி இருக்கான்றது இவருக்கு தெரிய வருது. இந்த கேமை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப இவர் சத்யாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா தங்கச்சி சாவுக்கு இவன் தான் காரணம்ன்றதுனால சத்யா கோவப்படுறாரு. சத்யா சத்தியமா உங்க தங்கச்சி சாவுக்கு நான் காரணம் இல்ல, இந்த பையன் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பையனும் அந்த கேமை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சத்யாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்லாம் நல்லா தெரியும். இது மூலியமா இன்னும் இந்த கேமை பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல, அதனால தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கேமை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. எஸ்ஐ வேலையை விட தான் போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து போன் கால் வருது. நான் தான் பேசுறேன், நீங்க உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வாங்க, நிறைய விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. என் கேப்ப தாங்கன்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. இப்ப சத்யாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சத்யாவை இந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு.
ஆக்சுவலா முதல்ல சில ரவுண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் கேம் மாதிரி சாதாரணமா விளையாடுவாங்க. இன்னொன்னு கேம் ரியல்ல விளையாடுற மாதிரி இருக்கும். ஒரு லென்ஸ் மாதிரி தந்துதான் அந்த கேமை விளையாட வைப்பாங்க. அது மூலியமா தான் இந்த கேமை கண்டுபிடிச்சவன் கொலைலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லன்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாங்க. இல்ல மேடம், உண்மையிலேயே இதுதான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. பாபி கொலை பண்ணா பாத்தீங்களா, அத பத்தி சொல்லிட்டாரு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பையன் பிஹேவ் பண்ணத பத்தி சொல்லிட்டாரு. அப்ப கூட இந்த எஸ்ஐ நம்பவே மாட்டாங்க. சத்யா இருக்கார்ல, நீங்க நேர்ல பார்த்தா நம்புவீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பகுதியில கொலை நடக்க போகுது, அந்த இடத்துல போய் பாருங்க, நம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அந்த இடத்துக்கு உடனே போலான்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. சத்யாவும் எந்த பகுதியில அந்த அட்டாக் நடக்க போகுதுன்றத சொல்லிடுறாரு. இவங்களுமே அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. விளையாடுற பிளேயர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சுத்தி இருக்க எல்லாரோட போனையும் வாங்கி செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு பையன் வித்தியாசமா நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தை ஹீரோ கவனிக்கிறாரு. ஆக்சுவலா இவன் தான் பாபியை கொன்ன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. கேம் நாள் தான் கொண்டிருக்கான் போல, இவன் தான் மேடம் அது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவன் ஒரு லென்ஸ் போட்டிருக்கான், அவனுக்கு மட்டும் கேம் தான் கண்ணுக்கு தெரியுது, இவங்க எதிர இருக்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அவன் கேம்ல எந்த ரூட் காட்டுதோ அந்த ரூட் வழியா போயிட்டு இருக்கான். நடுவுல நிறைய பாயிண்ட்லாம் இருக்கு, அந்த பாயிண்ட் எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எங்க போறான்ற மாதிரி இவங்களும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு டார்கெட் கண்ணுக்கு தெரியுது. அந்த டார்கெட்டை கொல்றதுக்காக இவன் வேகமா ஓடிட்டு இருக்கான். ஒரு நடக்க முடியாத பையனை தான் கொல்றதுக்காக போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இவனை தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களை மீறி மீறி இவன் கொல்றதுக்காக போய்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டு இவனை இந்த இடத்துல இவங்க கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்த நபரை அடிச்சான்ற மாதிரி ஒரு பையனை இவங்க டாக்டர் கிட்ட கூட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த பையனும் கேம் நாள் தான் அடிச்சிருக்கான் போலன்றது இவங்களுக்கு தெரிய வருது. எப்படியோ தடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாங்க. சத்யா இருக்கார்ல, மேடம் இன்னொன்னு பிளேயர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான், அவன் கொல்ல போறான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்னொருத்தன் வரானா, எங்க வரான்ற மாதிரி இவங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவன் வேகமா இந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். இவங்க அசந்த கேப்ல அந்த டார்கெட்டை அடிச்சு காலி பண்ணிடுறான். டார்கெட்டை காப்பாற்ற முடியன்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. கடைசி சில வருஷத்துல மட்டும் நிறைய ஆக்சிடென்ட், நிறைய தற்கொலைகள்லாம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வந்தது பாத்தீங்களா, அது எல்லாம் இந்த கேம் ஆப்ரேட் பண்றவன் தான் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரிய வருது. ஆப்ரேட் பண்றவனா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இன்னும் அந்த பெரியவர்கிட்ட டீட்டெயிலா கதையை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. திரும்பி அந்த பெரியவர்கிட்ட அந்த கதையெல்லாம் கேட்கறாங்க. அந்த காலத்துல நடந்த விஷயத்தெல்லாம் இப்போ ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பெரியவரும் என்ன விஷயம், போன வாட்டி கூட நீங்க எதுவுமே சொல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அப்ப நடந்தது திரும்பி இப்ப நடக்குதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு போறாங்க. யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஐயும் தலையை பிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, இதை யாரு பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. தெரிஞ்சிருச்சா, யாரு பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. வேற யாரும் இல்ல, கேக்கே தான் இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. ஹீரோ அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போனார்ல, ஆக்சுவலா கேக்கே தான் தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப்பே பண்ணிருப்பாரு. அவர் என்ன காப்பாத்துறதுக்காக தான் ஹெல்ப் பண்றதா நினைச்சேன், ஆனா என்ன மாட்டி விடுறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா நிறைய பசங்க கேம் அடிக்ஷனுக்காக இவர்கிட்ட வந்திருப்பாங்க. இவர் அட்வைஸ்லாம் பண்ணிருப்பாரு. அட்வைஸ் பண்றன்ற பேர்ல அவங்களோட மனசை இவர் மாத்திருக்காரு. இந்த கேமை விளையாட வச்சிருக்காரு. இவருக்கும் அந்த கேமுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. அப்போ உடனே அவரை தூக்கணும் அப்படின்ற மாதிரி எஸ்ஐயும் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவசியம் இல்ல, நான் தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கேகே தான் இதை பண்றாருன்னு எப்ப டவுட் வந்துச்சோ கேகேவை இவர் தூக்கணும்ன்ற மாதிரி தூக்கி இருப்பாரு. இப்ப கேகேவை வச்சிருக்க இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இவங்களுமே கேகே கிட்ட பேசுறாங்க. ஆமா, நான் தான் பண்ணன்ற மாதிரி கேகே ஏத்துக்கிறாரு. ஆக்சிடென்ட் மாதிரியும் தற்கொலை மாதிரியும் நிறைய பேர் இறந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க. யாருக்குமே டவுட்லாம் வந்திருக்காது. ஆனா ஸ்டார்டிங் நடந்த கொலையை ஹீரோ பார்த்துட்டார்ல, இது ஆக்சிடென்ட் இல்ல கொலைன்ற மாதிரிலாம் ஹீரோ விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. போலீஸ்க்கு லெட்டர் மாதிரிலாம் அனுப்பியிருப்பாரு. அதனால்தான் இந்த கேகேக்கு ஹீரோ மேல கோவம் வந்திருக்கும். ஹீரோ தான் லெட்டர் போட்டாருன்னு எப்படி கேகே கண்டுபிடிச்சாருன்னு இப்ப காட்டுறாங்க. பொண்ணோட வருங்கால மாப்பிள்ள, அதனால வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்படி வரும்போது தான் லெட்டர் போட்டது இவன் தான்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். இவன் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா, இவனை மாட்டி விடணும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. ஆக்சுவலா இந்த டைம்ல கொலை நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்தது இல்ல, அந்த லெட்டரை இவர் தான் போட்டிருப்பாரு. அது மூலியமா ஹீரோவை மாட்ட வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. கேகேவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்காக தான் வேலை பார்க்கறாரு. பாகிஸ்தானு இந்தியாவோட ஜனத்தொகையெல்லாம் காலி பண்ணுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அதுக்காக தான் இவரை கைக்குள்ள போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா இவர் இருக்கார்ல, நியூஸ்ல நிறைய அப்சர்வ் பண்ணிருப்பாரு. கேமோட மோகத்தினால தங்கச்சியே சாவடிச்ச மாதிரி வழக்கெல்லாம் பார்த்திருப்பாரு. சோ பசங்க இந்த அளவுக்கு கேம்ல சீரியஸா இருக்காங்க, கேமை வச்சு நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இவர் சாமர்த்தியமா நிறைய பேரை வச்சு இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருப்பாரு. கடைசி சில வருஷத்துல மட்டும் லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு இந்த கேம் தான் காரணமா இருக்கும். இந்த கேம்ல 3 லெவல் தான் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க, 4ஆவதா ஒரு லெவல் இருக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே நாள்ல நிறைய பேரை சாவடிக்க போறாங்க, முடிஞ்சா தடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த அட்டாக் எங்க நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சத்யா கிட்ட கண்டுபிடிக்க சொல்லி சொல்றாங்க. என்னால தனியா முடியாதுன்ற மாதிரி சத்யா சொல்லிட்டாரு.
இப்போ ஒரு கம்பெனில வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஹீரோ இருக்கார்ல, வீடியோ கால் மூலியமா அவங்க கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, சத்யாக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும், அது மூலியமா ஒரு பெரிய அட்டாக்க தடுக்கலாம், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவங்களுமே ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சத்யாவும் இங்க இருந்து சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது மூலியமா திருப்பதியில ஒரு பகுதியில தான் அட்டாக் நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரிய வருது. இது வரைக்கும் ஒரு 100 பிளேயர்ஸ் கிட்ட செலக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க 100 பேருமே ஒவ்வொரு டார்கெட்டா சாவடிக்க போறாங்க. அந்த கூட்டத்துல இருக்க எத்தனை பேரை சாவடிப்பாங்கன்னு கணக்கே இல்ல. அந்த அளவுக்கு சாவடிக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க சாவடிச்சா லட்ச பேரை கூட சாவடிக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அந்த 100 பேரை நம்ம சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிளான்ல சில சொதப்பெல்லாம் நடக்குது. ஏன்னா அவங்க ஒரே இடத்துல எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, தனித்தனியா போயிட்டு இருக்காங்க. எப்படி சாவடிக்கிறதுன்னு தெரியாம இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, பிளான் பி செயல்படுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சத்யாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எஸ்ஐக்கு பிளான் பினா என்னன்னு தெரியல. பிளான் பினா என்னன்னு சத்யா கிட்ட கேக்குறாங்க. அந்த 100 பேருக்கு கேக்கே இருக்கார்ல, லட்சக்கணக்கான டார்கெட்டை செட் பண்ணி வச்சிருப்பாரு. அதுல ஹீரோவும் ஒரு டார்கெட்டா இருப்பாரு. ஹீரோ இருக்கார்ல, என்ன முதல்ல கொல்ற மாதிரி செட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சத்யாவும் அந்த மாதிரி செட் பண்ணிருப்பாரு. சோ ஹீரோ தான் முதல் டார்கெட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டாரு. ஹீரோ அதுக்கு ரெடியா தான் இருப்பாரு. இப்ப அவனுங்க எல்லாரையும் ஒரே இடத்துல சேர வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ ஆட்டம் காட்டின மாதிரி ஒவ்வொரு இடமா ஓடிட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே ஹீரோவை துரத்துறதுக்காக ஒரே இடத்துல கூடிடுறாங்க. இப்ப ஹீரோவா நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு வண்டி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கு. ஹீரோ வேகமா அந்த வண்டிக்குள்ள போறாரு. இவங்களும் வேகமா அந்த வண்டியில இவரை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து எல்லாருமே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த வண்டி முழுக்க ஒரு கேஸை தான் இவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இது எல்லாம் ஹீரோ ஏற்கனவே பிளான் பண்ணிருப்பாரு. இதுதான் பிளான் பியா இருக்கும். உள்ள வந்து எல்லாருமே மயங்கிடுறாங்கல்ல, அது மூலியமா எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க. அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு திருப்பதியில பாதி பேர் அழிஞ்சிருவாங்கன்ற மாதிரிலாம் இந்த பாகிஸ்தானை சேர்ந்தவங்க நினைச்சிருப்பாங்க. இப்பதான் அட்டாக் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. எப்படி ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த 100 பேருமே இப்ப கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்காங்க. செக் பண்ண டாக்டர் இருக்காங்கல்ல, உடனே இவங்களை நார்மல் ஆக்க முடியாது, 1 மாசத்துக்கு மேல இவங்களை நார்மல் ஆக்குறதுக்கு ஆகும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ இவங்க அந்த அட்டாக்க தடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யார் சொல்லி கேகே இதெல்லாம் பண்ணாரு அப்படின்றத கேகேவை லாக் பண்ணி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வர்ஷாவை பாக்குறதுக்காக வராரு. என் அப்பா இப்படி பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் வர்ஷா சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் வர்ஷாவும் சேர்ந்த மாதிரி அந்த குழந்தைய இங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. இதை எஸ்ஐயும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. பிளான நினைச்ச மாதிரி பண்ண முடியல. இதனால பாகிஸ்தான்ல இருக்க அந்த டெரரிஸ்ட் குரூப் பயங்கர கோவத்துல இருக்காங்க. வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.